Hello and welcome. நான் சுதர்ஷன், founder of Tamil Trader with 9 years of experience in trading. லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம வந்து ஸ்விங் ட்ரேடிங் பார்த்துருந்தோம், which is actually part 1. அண்ட் இன்னைக்கு வந்து அதோட கண்டினியூஷன் பார்த்துட்டு இருக்கோம், which is part 2. ஸோ இந்த பார்ட் 2ல நம்ம வந்து ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து பார்க்க போகிறோம். லைக் எப்படி வந்து நான் வந்து ஒரு ஸ்விங் ஸ்டாக் எடுக்கிறேன் அண்ட் அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன் அப்படின்ட்டு. அதாவது இன்னும் கரெக்டாக சொல்லணும்னா ஸ்கேனர் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து யூஸ் பண்ணி எப்படி நான் ஒரு ஸ்டாக் எடுக்கிறேன் அண்ட் அங்கே நான் எப்படி என்ட்ரி எடுக்கிறேன், எங்கே எக்ஸிட் ஆகுறேன்றது தான் வந்து இனியோட ஒரு டாப்பிக்காக இருக்க போகுது. ஸோ இது வந்து ஸ்டாக் செலெக்ஷன் பேஸ் பண்ண ஸ்கேனர்ல இருந்து ஃபர்ஸ்ட் டாபிக் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் டாபிக், தேர்ட் டாபிக் அந்த மாதிரி வரப்போகுது. ஸோ மறக்காம நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிடுங்க, ஸோ தட் யூ டோன்ட் மிஸ் எனி வீடியோஸ். ஸோ கமிங் டு டுடேஸ் டாபிக், நான் சொன்ன மாதிரி ஸ்கேனர் அப்படின்றது வந்து இட் இஸ் நத்திங் பட் அ வெப்சைட். அதாவது நம்ம வந்து ஒரு ஸ்பெஷல் வெப்சைட் வந்து வச்சிருக்கோம். அந்த வெப்சைட்லையும் நீங்கள் வந்து இது அக்சஸ் பண்ண முடியும். அண்ட் மேபி நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி வேற எதனா வெப்சைட்லையும் பார்க்கலாம். நான் நம்ம வெப்சைட்டில் இதை லாகின் பண்ணி காட்ட போகிறேன் எப்படி பண்ணணும்ட்டு. நீங்கள் எப்படி பண்ணணும்னு தெரிஞ்சிருச்சுன்னா நீங்கள் நம்ம வெப்சைட்டும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா நீங்கள் அவுட் சைட் வெப்சைட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். அது உங்களோட கம்ஃபர்டபுள்னஸ் பொறுத்து. ஓகே, ஸோ நான் வந்து இப்போ ஃபர்ஸ்ட் காட்டுறேன். என்ன பண்ணுறேன்னா தமிழ் ட்ரேடர்னு டைப் பண்ணுறேன். கூகுளில் போயிட்டு தமிழ் ட்ரேடர் அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் கொடுக்குறேன். கொடுத்தவொடனே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட போர்ட்டல் வந்துடும். ஆக்சுவலி இது லாகின் பண்ணியிருக்கு, நான் லாக் அவுட் பண்ணி உங்களுக்கு லாகின் பண்ணி காட்டுறேன். ஸோ இதுதான் நம்மளோட போர்ட்டலோட ஹோம் பேஜ். அண்ட் இப்போ இதில் லாகின் ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. இந்த லாகின் வந்து ப்ரெஸ் பண்ணுறோம். பண்ண உடனே கண்டினியூ வித் கூகுள்னு கேட்கும். நம்மளோட அக்கௌண்ட் ப்ரெஸ் பண்ணி நம்ம வந்து இப்போ லாகின் பண்ணிட்டோம் அப்படின்னா அக்சஸ் ஆத்தென்டிகேஷன் சக்ஸஸ்ன்னு வந்துடும். ஒன்ஸ் இப்போ லாகின் பண்ண உடனே உங்களுக்கு வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட் டாப் கார்னரில் இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ஸ்க்ரீனர்னு ஒரு ஹெட்டிங் இருக்கும். நம்ம வந்து ஸ்பெஷலாக எல்லா ஸ்டாக்ஸுமே இதில் வந்து NSE BSE சேர்த்து எல்லா ஸ்டாக்ஸுமே இதில் வச்சுருக்கோம். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு இந்த இடத்துல வந்து ஸ்டாக்ஸ் டிஸ்பிளே ஆகும். இப்போ ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, நான் சொன்ன மாதிரி ஃபில்டர்ஸ் தான். ஃபில்டர் தான் இங்கே ரொம்ப இம்பார்ட்டன்ஸ், ஸ்க்ரீனர் தான் இம்பார்ட்டன்ட். இங்கே ஆல்ரெடி பாருங்க ஃபில்டர்ஸ்ன்னு இருக்கு, அதை ப்ரெஸ் பண்ணிடுங்க, ரீசெட்னு கொடுத்துருங்க. கொடுத்த உடனே உங்களுக்கு வந்து இது கிளியர் ஆயிரும். இப்போ பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஃபில்டர்ஸ் இருக்கும். அதாவது யூ கேன் சி ஆல் டைம் ஹை, ஆல் டைம் லோ, 52 வீக் ஹை, 52 வீக்ல அந்த மாதிரி நிறைய இருக்கும். நம்ம இன்னைக்கு இந்த இடத்துல புதுசாக கற்றுக்க போகிற ஃபில்டர் என்ன அப்படின்னா அன்யூஷுவல் வால்யூம். அன்யூஷுவல் வால்யூம் இதை நான் ப்ரெஸ் பண்ணுறேன். பண்ண உடனே என்ன ஆகுதுன்னு பாருங்க, நம்மளுக்கு வந்து 685 ஸ்டாக்ஸ் ஃபில்டர் ஆகி வந்துருச்சு அவுட் ஆஃப் 5000. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த ஸ்டாக்ஸ்ல வந்து அதிகமான பையர்ஸோ செல்லர்ஸும் வந்திருக்காங்கன்றத காட்டுது. ஸோ திடீர்னு ரீசெண்டாக வந்து நிறைய பெர்ஃபார்மன்ஸ் இருக்குன்றது காட்டுது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இதுல எல்லா ஸ்டாக்கும் ரேண்டமா என்ட்ரி எடுக்க முடியாது இல்லையா? ஸோ இதுல இன்னும் சில ஃபில்டர்ஸ் நம்ம பண்ண போறோம். அதாவது இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் கேப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதை நான் வந்து ப்ரெஸ் பண்றேன். பண்ண உடனே என்ன ஆகும்னா உங்களுக்கு நல்ல மார்க்கெட் கேப்ல இருந்து அப்படியே டிசெண்டிங் ஆர்டர்ல ஸ்டாக்ஸ் கிடைக்கும். விச் மீன்ஸ் குவாலிட்டியான ஸ்டாக்ஸ், ஓரளவுக்கு நல்ல வால்யூம் இருக்கிற ஸ்டாக்ஸ்லாம் மேலே வந்துடும் சொல்ல வரேன். ஸோ இப்போ நம்மளுக்கு ஸ்டாக் லிஸ்ட் வந்துருச்சு. இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு என்ன பண்ண போறேன்னா இந்த ஒரு ஸ்டாக் வந்து ஓப்பன் பண்ணி காட்ட போறேன். அண்ட் பிஃபோர் தட் இது ஓப்பன் பண்றதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் அட்ரஸ் பண்ணோம். இந்த ஸ்டாக் வந்து எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும் தான் நான் காமிக்கிறேன், இது பை செல் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. அண்ட் எப்பவுமே நான் உங்களுக்கு எல்லா வீடியோஸ்ல சொல்ற மாதிரி இப்போ நம்ம வந்து ஒரு ஸ்டாக் காட்டுறோம் அப்படின்னா தட் இஸ் ஹவ் வி கேன் ஏபிள் டு எக்ஸ்பிளைன் த ஸ்ட்ராட்டஜி. ஸோ அதனால இந்த ஸ்டாக்கை நீங்க அப்படியே பிளைண்டா வாங்கணும் அப்படின்றது கிடையாது. நீங்க போயிட்டு அனாலிசிஸ் பண்ணி நான் உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜியே சொல்லி கொடுத்துட்டேன். ஸோ நீங்க ஸ்கேனர்ஸ் எடுத்து அனாலிசிஸ் பண்ணி டெமோ பண்ணி அதில் கான்ஃபிடன்ஸ் கெயின் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்க எதுவும் இருந்தாலும் ப்ரொசீட் பண்ணுவீங்க. ஸோ இது வந்து எஜுகேஷன் பர்பஸ்க்குன்றதை எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த ஸ்டாக் நான் என்ன பண்றேன்னா எடுத்து ட்ரேடிங் வியூல இன்சர்ட் பண்றேன். இன்சர்ட் பண்ண உடனே எனக்கு வந்து இந்த மாதிரி வந்துருச்சு. ஓகே, இப்போ இந்த ஸ்டாக் ரீசெண்டாக வந்து பாத்தீங்கன்னா நல்லா க்ரோ ஆயிருக்குன்றது வந்து நம்மளுக்கு தெரியுது. இப்போ எக்ஸாம்பிள் ஏப்ரல் மாசத்துல இருந்து பாத்தீங்கன்னா நல்லா ஏறி இருக்கு. ரைட், இதை எப்படி நம்ம என்ட்ரி எடுக்கிறது? இப்போ ஒரு பீக்ல இருக்கு, ரேண்டமா போய் என்ட்ரி எடுத்தலாமா? எடுக்கக்கூடாது. எப்பவுமே ஸ்விங் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் டைம் ஆஃப் என்ட்ரி இல்ல பிரைஸ் ஆஃப் அ ஸ்டாக் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ரெண்டும் ஒன்று தான். அதாவது எந்த டைம்ல என்ட்ரி எடுக்கிறோன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ பீக்ல போயிட்டு எப்பவுமே நம்ம ஒரு ஸ்டாக்கை சேஸ் பண்ண முடியாது. கரெக்டான இடத்த எப்படி ஐடென்டிஃபை பண்றதுன்றது தான் நான் இப்போ வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போறேன். ஸோ இப்போ இந்த ஒரு பர்டிகுலர் அன்யூஷுவல் வால்யூம் அப்படின்ற ஒரு ஸ்கேனரை வந்து நம்ம இன்னைக்கு பாக்குறோம். பட் 10 நாளைக்கு முன்னாடியே எனக்கு தெரிஞ்சு இந்த ஸ்கேனர்ல இந்த ஸ்டாக் வந்திருக்கலாம், 10 டேஸ் முன்னாடி. ஓகே, ஸோ நான் வந்து உங்களுக்கு ஒரு கிராப் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு புரியறதுக்காக. இப்போ இந்த இடத்துல பாருங்க. ஓகே, இப்போ இந்த இடத்துல பாருங்க. இப்போ இது வந்து நான் வந்து ஒரு 3 மந்த்ஸ் முன்னாடி 2 மந்த்ஸ் முன்னாடி கட் பண்ணிட்டேன். இப்போ இந்த மாதிரி ஒரு டிஸ்பிளே இருக்கு. இப்போ இந்த ஸ்டாக் வந்து இந்த இடத்துல இருக்கு. இப்போ அன்யூஷுவல் வால்யூம் அப்படின்னா அதோட மீனிங் நான் சொன்ன மாதிரி ரீசெண்டா நிறைய பேர் வாங்கியிருக்காங்க அண்ட் இந்த ஸ்டாக்கோட பிரைஸ் ஏறவும் செஞ்சிருக்கு. ஸோ இப்போ நீங்க என்ன பண்ணணும்னா பக்கத்துல இருக்கிற தன்னோட ரீசெண்ட் ஹையை வந்து மார்க் பண்ணணும். தன்னோட ரீசெண்ட் ஹையை வந்து மார்க் பண்ணி இந்த ஸ்டாக் பிரேக் பண்ணுதான்றதை வந்து பார்க்கணும். இதுதான் வந்து நம்மளோட ஸ்ட்ராட்டஜி. அதாவது நான் வந்து ஒரு ஸ்டாக் வந்து எடுத்துட்டேன்.
இது என்னோட ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் திங், டெய்லி டைம் ஃப்ரேம் நான் செட் பண்ணியிருக்கேன். இது வந்து எப்பவுமே நம்ம எல்லா ஸ்விங் ட்ரேடிங்லையும் ஃபாலோ பண்ண போகிற டெக்னிக். டெய்லி டைம் ஃப்ரேம் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். போன வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். ஸோ டெய்லி டைம் ஃப்ரேம் ஏன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம ஒரு மாதத்துக்கு ஒரு ஸ்டாக்கை ஹோல்ட் பண்ண போகிறோன்றதுனால டெய்லி டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ப்ளஸ் மூணாவது, நம்ம என்ன ஸ்ட்ராட்டஜி இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்கேனருக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, தன்னோட ரெசிஸ்டன்ஸை வந்து பிரேக் பண்ணுற கான்செப்ட். அதாவது ரீசெண்டாக இருக்கிற ரெசிஸ்டன்ஸை மார்க் பண்ணி இது பிரேக் பண்ணுதான்றதை வந்து இப்போ நம்ம பார்க்குறோம். ஏன் இது இம்பார்ட்டன்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ரெசிஸ்டன்ஸ்ன்றது என்னன்னா ரீசெண்டாக இருக்கிற ஹையஸ்ட் பாயிண்ட். அதை விட இப்போ ஒரு மொமெண்டம்ல அந்த ஸ்டாக் அதை பிரேக் பண்ணுதுன்னு போது இன்னும் நல்லா மேலே போக வாய்ப்பு இருக்குன்றத இது காட்டுது. அதனால தான் அன்யூஷுவல் வால்யூம்ன்ற ஸ்கேனர்ல வந்திருக்க ஸ்டாக்கோட தன்னோட ரீசெண்ட் ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்றது தான் வந்து இப்போ நம்ம ஸ்ட்ராட்டஜியாக எடுத்திருக்கோம். ஓகே, இந்த ஸ்ட்ராட்டஜியை ரேண்டமாக ஒரு மேனுவலாக ஒரு ஸ்டாக் எடுத்து அதில் அப்ளை பண்ணீங்கன்னா அது ஒர்க் அவுட் ஆகாது. இதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். மொமெண்டம்ல இருக்கிறதுனால தான் இந்த ஸ்டாக்ல அது ஒர்க் அவுட் ஆக போகுது. ஓகே, இப்போ இந்த இடத்துல தான் நம்ம பை பண்ணணும். அதுக்காக தான் இதை நான் கட் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். இந்த இடத்துல பை பண்ணா இங்க இருந்து பிரைஸ் மேலே போகுன்றது தான் வந்து அண்டர்ஸ்டாண்டிங். அப்போ இது இங்க இருந்து இறங்காதா, ஆப்போசிட்டா போறதுக்கு வாய்ப்பு இருக்கானா? இருக்கு. அதனால தான் நம்ம ஸ்டாப் லாஸும் போட போறோம். ஓகே, ஸோ எப்படி ஸ்டாப் லாஸ் போடணும்னு சொல்றேன். ரொம்ப சிம்பிளா நீங்க வச்சுக்கலாம். இது இப்போ நான் யூஸ் பண்ற டூல் பேர் வந்து பாத்தீங்கன்னா பிரைஸ் ரேஞ்ச் டூல்னு சொல்லுவாங்க. பிரைஸ் ரேஞ்ச் என்ட்ரி பிரைஸ்ல இருந்து 10%, என்ட்ரி பிரைஸ்ல இருந்து 10% நீங்க என்ன பண்ணலாம்னா ஸ்டாப் லாஸா வச்சுக்கலாம். ஓகே, 10% நான் வந்து ஸ்டாப் லாஸா பிளேஸ் பண்ணிட்டேன். அண்ட் என்னோட டார்கெட்டுமே வந்து பாத்தீங்கன்னா என்ட்ரி பிரைஸ்ல இருந்து 10%. இப்போ நான் அதுவுமே பிளேஸ் பண்ணிட்டேன். ஸோ என்னோட ஸ்டாப் லாஸும் 10%, என்னோட டார்கெட்டும் 10%. இந்த மாதிரி டிஸ்டன்ஸ் நான் கொடுக்கும்போது என் ஸ்டாக்கு ப்ரீத் பண்ண டைம் கிடைக்கும். விச் மீன்ஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றது தான் இதோட பாயிண்ட். ஓகே, ஸோ இதுதான் கான்செப்ட். அதாவது மொத்தம் 3 ஸ்டெப்ஸ் நம்ம ஃபாலோ பண்றோம். ஃபர்ஸ்ட் ஸ்கேனர்ல இருந்து எடுக்கிறோம். ரெண்டாவது டெய்லி டைம் ஃப்ரேம் செட் பண்றோம். மூணாவது தன்னோட ரெசிஸ்டன்ஸை ரீசெண்டா இருக்கிற ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணுதான்றது பார்க்குறோம். அதுக்கு பின்னாடி இருக்கிற ரெசிஸ்டன்ஸ்லாம் நம்மளுக்கு வேணாம். ரீசெண்டா இருக்க ரெசிஸ்டன்ஸ் மட்டும் தான் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்றோம். அதுக்கு முன்னாடி இருக்கிறது தான் நம்மளுக்கு தேவை கிடையாது. இது பிரேக் ஆயிடுச்சுன்னா இங்க இருந்து பிரைஸ் வந்து மேலே போகுதா அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஓகே, அப்படி மேலே போகுதுன்னா நம்மளுக்கு ப்ராஃபிட், அண்ட் சப்போஸ் கீழே வந்துச்சுன்னா ஸ்டாப் லாஸ் இட்டு. ரெண்டுமே நம்ம அக்செப்ட் பண்ற மைண்ட் செட்ல இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நம்மளால ட்ரேடிங்கே இது ப்ரொசீட் பண்ண முடியும். ஓகே, எனிவேஸ் இப்போ இந்த ஸ்டாக் வந்து பாத்தீங்கன்னா டார்கெட் ஹிட்டா இருக்கு. இந்த மாதிரி நீங்க ஸ்கேனர்ல இருந்து எடுத்து நிறைய ஸ்டாக்ஸ் எடுத்து நான் சொன்ன மாதிரி ரீசெண்ட் ஹைட்டை பிரேக் பண்ணுதான்னு பார்க்கணும். இப்போ நான் இந்த ஸ்டாக்ல என்ட்ரி எடுக்கலாமான்னா நோ, நான் என்ட்ரி எடுக்கக்கூடாது. ஏன்னா அது ஏதோ பீக்ல இருக்கு, அங்கே முதல்ல ரெசிஸ்டன்ஸே இல்லை. ஸோ ரெசிஸ்டன்ஸ் இருந்தால் தான் அதை மார்க் பண்ணி அது பிரேக் பண்ணாதான் என்ட்ரி எடுக்கணுன்றதை வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு ஸ்டாக்கை லாஜிக்கலாக நீங்கள் வந்து அணுகுனீங்கன்னா கண்டிப்பாக ஸ்விங் ட்ரேடிங் இன்னும் பெட்டராக பண்ணுவீங்கன்றது டவுட்டே கிடையாது. அண்ட் இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்கேனர் வந்து பார்த்தீங்கன்னா நான் 3 இயர்ஸாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப நல்லா குவாலிட்டியான ஸ்டாக்ஸை பிக் பண்ண இது ஹெல்ப் பண்ணுதுன்றதுல வந்து டவுட் இல்லை. ஓகே, ஸோ நீங்கள் எப்படி இந்த ஸ்கேனர் யூஸ் பண்ணிக்கலாம்? நம்மளோட போர்ட்டல், நம்மளோட வெப்சைட்டில் இது வந்து உங்களுக்கு லாகின் பண்ணி காமிச்சேன். நீங்களுமே இதை ஃப்ரீயாக யூஸ் பண்ண முடியும். இதுக்கு நீங்கள் பண்ண போகிறதுலாம் நம்மளோட அட்மினுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் அட்மின் நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி டிமேட் அப்படின்னு டெக்ஸ்ட் பண்ணீங்கன்னா அவர் வந்து உங்களுக்கு லிங்க் கொடுப்பாரு. அந்த லிங்க் ப்ரெஸ் பண்ணி ஃப்ரீ டிமேட் அக்கௌண்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கிட்டீங்கன்னா நம்ம போர்ட்டல் அக்சஸ் உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். நீங்கள் வந்து ஆஸ் லாங் as you are using நீங்கள் இதை ஃப்ரீயாகவே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இது எல்லாத்தையுமே ஃப்ரீயாகவே எடுத்துக்க முடியும். இதை தாண்டி சப்போஸ் நீங்கள் அவுட் சைடில் இந்த ஸ்கேனரை சர்ச் பண்ணி பார்க்கணுன்னா தாராளமாக கூகுளில் போயிட்டு நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்க. அன்யூஷுவல் வால்யூம் ஸ்கேனர்னு எதனா இருந்துச்சுன்னா உங்களுக்கு கிடைச்சுன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் நான் இது பர்சனலி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதனால நான் உங்களுக்கு இதை டிஸ்பிளே பண்ணி காமிச்சிருக்கேன். இதுதான் விஷயம். ஓகே, ஸோ இந்த வீடியோவில் ஒரு புது இம்பார்ட்டன்ட் டாபிக் லேர்ன் பண்ணியிருப்பீங்க. இதே மாதிரி இன்னும் 2 இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ் வந்து நம்ம அடுத்தடுத்து பார்ப்போம். ஸோ மறக்காமல் நீங்கள் வந்து இந்த வீடியோ வந்து லைக் பண்ணிவிட்டு ஹைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அண்ட் ஆல்ரெடி நிறைய பேர் பண்ணிட்டு இருக்கீங்க, ரொம்ப நன்றி. ஏன்னா அப்போ தான் நம்ம நிறைய பேருக்கு இந்த கான்செப்ட்ஸை கொண்டு போய் சேர்க்க முடியும். நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற நிறைய டாபிக்ஸ் புதுசாக இருக்கும். அண்ட் அப் டு டேட் இருக்கிற கான்செப்ட்ஸ் நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணணுன்ட்டு வந்து நான் சொல்கிறேன், லைக் சஜஸ்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக சந்திப்போம். நன்றி.